வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் இப்போது 100 கிராம் அளவுக்கு கேரட், 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட சேர்த்துடலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பொரியல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பொரியலுக்கான தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெள்ளைப்பூண்டை தோலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ பொரியல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பொரியல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த வெள்ளைப்பூண்டோட ஃப்ளேவர் சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் தயார். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.